ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் தரக்கூடிய ஜீவ வார்த்தையை நாம் கேட்போம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த வசனம் நமக்கு புரியும்படியாக இருக்குது. ஆண்டவருடைய விருப்பம் என்ன, ஆண்டவர் எதில் பிரியப்படுகிறார் அப்படிங்கிற அவருடைய நோக்கத்தை வெளிப்படையாகவே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், ஒரு காரியம். 2வது, சத்தியத்தை அறிகிற அறிவும். சத்தியம் என்பது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவை நாம் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா என்ன? நான் ஒருவேளை நல்ல ஊழியக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னாலும் ரட்சிப்பு அவசியம். அன்று ஒரு நாள் ஒரு சகோதரனோடு பேசிக்கொண்டிருந்தேன். நீங்கள் ஆண்டவரை எப்பொழுது ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டேன். ஐயா, நான் சின்ன வயசுலேருந்தே நல்லா பாடுவேன், சின்ன வயசுலேருந்தே ஜெபம் பண்ணுவேன், சின்ன வயசுலேருந்தே. ஒரு நாள் வேண்டும் ஐயா, கிமு கிபி அப்படிஎன்பதை போல இந்த நாளைக்கு பிற்பாடு ஆண்டவர் என் சிந்தையை மாற்றினாரு. அதுக்கு முன்னால் வாழ்ந்த வாழ்க்கை வேற, அதுக்கு முன்னால் எண்ணின எண்ணம் வேற. இதற்கு பிற்பாடு உங்கள் வாழ்க்கையை பிரித்து போட்ட ஒரு நாள் ரட்சிப்பினாள். இந்த நாள் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம இன்னும் மீட்கப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு என்ன தாராரு, என்ன கிடைக்கும்? இன்னைக்கு பெரும்பாலும் வியாதி சுகமாகணும், HIV சுகமாகணும், நம்முடைய வியாதி இப்படி இதுதான் நம்ம பரவலாக பேசிட்டு வராங்க. ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு என்னைக்கு வரும்? ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு வேணுமே. இது தேவனுடைய விருப்பமான ஒன்றாக இருக்கிறதே. ஆண்டவரே, இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தந்து வழி நடத்தும். நல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகிறபடி நாங்கள் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே தொடர்ந்து வளரவும் எங்களுக்கு ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.